காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ரோஹிணி அண்ட் வித்யா ரெண்டு பேரும் நேற்றே பார்த்தோம் இல்லையா, சிட்டி பாபு கிட்ட பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஏய் அவனுக்கு திமிர பற்றியடி, வேலைக்கு வாணி என்ன கூப்பிடுறான் பற்றியா அப்படின்போது ரோஹிணி சொல்கிறாங்க, உன்னை என்ன ஃபுல் டைமாக கூப்பிட்டான், பார்ட் டைமாக தானே கூப்பிட்டான், வேணும்னா போ இல்லைனா வீடு அப்படின்னு. ஏய் அவெல்லாம் சும்மா வாய் தாண்டி, அவனை நம்பாத, அவன் ஒரு முட்டாள், அவன் சீக்கிரமாக முத்துக்கிட்ட மாட்டிக்குவான் பாரு, முத்து மாதிரிலாம் அவன் கிடையாது, சரின்னு லூசு பையன் அப்படின்போது, முத்து மட்டும் என்ன ரொம்ப படித்தவனா இல்லை சயின்டிஸ்டா, அவன் இவன் கிட்ட மாற்றுறதுக்கா, இவனும் படிக்காதான் அவனும் படிக்காதான், நீ என்ன அவனுக்கு ஓவராக பக்காலத்து வாங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரோஹிணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் கரெக்டாக இவங்க வந்துடுறாங்க, நம்மளோட மீனா சைட் கிராஸ் ஆகிறத பார்த்ததுமே இவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வித்யா மீனா 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 அப்படின்ட்டு, ஏன் என்னடி அப்படின்போது அவங்க பாட்டு கண்டுக்கவே இல்லை, மீனாட்ட ஓடிட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்க அந்த ஒரு ரொமான்டிக் மூடில் இருக்காங்க. ஸோ மீனாட்ட கேட்குறாங்க, மீனா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே, ஒரு பையனை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும், ஃபோன் கேட்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் ஃபோன் அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு ஐடியா கொடுங்களேன் அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, அந்த உங்களை ஃபாலோ பண்ணுறாருன்னு ஒருத்தர் சொன்னீங்களே அவர் தானே, அவர்கிட்ட நீங்களே சொல்லுங்கள், உங்களை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேளுங்க, அதுக்கப்புறம் வாங்கி பார்த்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் ரோஹிணிக்கு அப்படியே பொங்குது, என் ஃப்ரெண்டு அவட்ட போய் பேசிகிட்டு இருக்காள் அப்படின்ட்டு, ஏய் இங்கே வாடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ அதை மீனாவும் பார்க்குறாங்க, ஓ வித்யா இங்கே வந்து பேசுகிறது ரோஹிணிக்கு எரியுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்க மீனா கிளம்பிடுறாங்க. அப்போ ரோஹிணி கேட்குறாங்க, ஏய் நான் உன் ஃப்ரெண்டா இல்லை அவளை பார்த்ததுமே அப்படி ஓடுற, என்னடி பிரச்சனை, அவட்ட எதுக்கு நீ பேசிட்டு இருந்தேன் அப்படின்போது, அது ஒன்றும் இல்லை, அது ஒரு ரொமான்டிக் மேட்ரு, அது உனக்கு புரியாது அப்படின்போது, ஏண்டி நான் உன் ஃப்ரெண்டு, ஆனால் என்கிட்ட சொல்கிறத விட உனக்கு அவட்ட ஷேர் பண்ண முடியுதா அப்படின்போது, வா ரோஹிணி அதெல்லாம் அப்புறம் சொல்கிற, வா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட முத்து அண்ட் அவரோட ஃப்ரெண்டு செல்வம் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த இடத்துக்கு டிராஃபிக் போலீஸான அருணும் வராரு. ஸோ அருணை பார்த்ததுமே நம்ம முத்து முடிவு பண்ணிட்டாரு, ஏன்டா டே எத்தனை தடவை என்னை வம்புழுக்கிற, இறா உன்னை வம்புழுக்கிறேன் அப்படின்ட்டு இவர் செல்வத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி, என்ன மாப்பிள்ள இன்னைக்கு ஏதாவது சவாரி வந்துச்சா, அதாவது அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இவரை அருணை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. சவாரி வந்துச்சா, வரல அப்படின்னா ஒரு சிலர்லாம் கேஸு போடணும்னு அலைவானுங்க, என்ன நடந்தாலும் கேஸு போடுவானுங்க அப்படின்போது செல்வமும், ஆமாம் மாப்பிள்ள என் வண்டியில் புகை வருதுன்னு சொல்லியெல்லாம் ஃபைன் போடுறானுங்க, அப்படி தான் இருப்பானுங்க, இந்த நேர்மையாக வேலைக்கு நல்லபடியாக படித்து வர்றவனுங்க நல்லவனுங்களாம் இருப்பானுங்க, ஆனால் ஒரு சில பயலுங்க காசு கொடுத்து வேலைக்கு வர்றவனுங்களாம் பாரு, யார் மேலே கேஸை போடலாம் ஆட்டையை போடலாம் இப்படி தான் பார்ப்பானுங்க. அவனுங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட காசு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீ சாப்பிட்டதுக்கு நீ காசு கொடுக்குறியா இல்லை நான் காசு கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி, நீ வந்து நீ சாப்பிட்டது கூட காசு கொடுக்க மாட்டடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அருணும் செம்ம காண்டில் இருக்காரு. பட் இவர் அவரை வெறுப்பேற்றிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல நம்ம அருண் வந்து அவரும் சாப்பிட்ட அந்த பிளேட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு அருண் வந்து முத்தோட சட்டையை பிடிச்சி இழுத்துடுறாரு. என்னடா என்னதான் நக்கலாக பேசிட்டு இருக்கேன் அப்படின்போது, சார் எதுக்கு இப்போ நீங்கள் சட்டையில் கை வச்சிங்க, நான் உங்களை ஏதாவது சொன்னா, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் சவாரியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன சார் அப்படின்போது அருண் கேட்குறாரு, நீ என்ன தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும், உன்னை உரிச்சு எடுத்துருவேன், இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு அவரோட தைரியத்தில் நீ பேசிகிட்டு இருக்க, இல்லைனா உன்னை என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்போது, என்ன சார் ஓவராக பண்ணுறீங்க, நான் உங்களான்னு ஏதாவது மென்ஷன் பண்ணி பேசினேன், நான் பப்ளிக்கில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு என் சட்டையை பிடிச்சி எடுக்கிறீங்க சார், இப்போல்லாம் பல பேர் இந்த மாதிரி பண்ணி வீடியோ எடுத்து வைரலாகி மாட்டி வேலை போய் அசிங்கப்படுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ அருணுக்கும் என்ன பண்ணுறது தெரியல, ஏன்னா டேரெக்டாக பேசல, அவர் ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியாக தானே பேசினாருன்னு சொல்லிட்டு அருணும் கோபத்தில் அந்த சாப்பாடை வேற தட்டி விட்டுட்டார், அருணோட சாப்பாடை தட்டி விட்டு, பட் அந்த சாப்பாட்டுக்கு காசை டேபிளில் வச்சுட்டு போயிட்டாரு. போனவர் வந்துட்டு அடுத்ததாக இவர் நம்ம செல்வம் கேட்குறாரு, ஏன்டா போலீஸ்கிட்ட பிரச்சனை பண்ணுற அப்படின்போது, மாப்பிள்ள நம்மளாம் அப்படி பயந்து போகிறனால தான் இவங்களாம் ஓவராக பண்ணுறானுங்க, அப்பப்போ இவங்களை அப்படி தான் தட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்கார். கரெக்டாக அந்த நேரம் செல்வத்துக்கு ஒரு சவாரி வருது. ஸோ செல்வம் கிளம்புறாரு, அவரும் சரி நான் கிளம்புறேன்றாரு. முத்து மட்டும் இங்கே சாப்பிட்டுட்ருக்கார். அந்த செல்வம் கிளம்புறத டிராஃபிக் போலீஸ் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணிக்கிட்டார், அவரை வச்சு ஏதோ பிளான் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, மீனா வந்து அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா ஏதோ பூ கேட்டிருந்தாங்கன்றக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்க பூவெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் சீதாவும் இருந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் வேறு சீக்கிரம் கிளம்பணும்னு கிளம்புறாங்க. அப்போ அவங்க மீனோட அம்மா கேட்குறாங்க, உனக்கு 2 மணிக்கு தானே வேலை, இதுக்கே இவ்வளோ சீக்கிரத்தில் போகிற அப்படின் போது, இல்லைம்மா அங்கே வந்து ஒருத்தர் வந்தார், அவர் வந்து ஒரு போலீஸ் தான், அவரோட அம்மாவுக்கு வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்ருக்குறாங்க, கூட பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நான் தான் போய் அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், டெஸ்ட்லாம் வேறு கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது, ஸோ நான் போகட்டும் அப்படின்போது அவங்க அம்மாவும் சரி மீனாவும் சரி, நீ அப்படியே அப்பாவை மாதிரி இருக்க, அப்பாவும் இதே மாதிரி தான், யார் தெரியாதவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீயும் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்பாவோட குணம் உனக்கு அப்படியே இருக்குது அப்படின்றாங்க. சரின்ட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் மீனோட அம்மா சொல்கிறாங்க, படித்து முடிச்சுட்டா வேலைக்கு போயிட்டுருக்கா, இவளுக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்போது, என்னம்மா
பண்ண சத்யா பிரச்சனை வராமல் இருந்திருந்தா அப்போவே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். சரி பார்ப்போம், சீக்கிரம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், சத்யா எங்கே அப்படின் போது அவர் ஏதோ ப்ரொஃபஸரை பார்க்க போயிருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சத்யாவே வந்துடுறாரு. என்ன வந்திருக்கார், என்ன ஒரு சர்ப்ரைஸோடு வந்திருக்கார் அப்படின்னா, மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர், ஒரு பெரிய மண்டபத்தில் பெரிய ஆர்டர் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்களோட ப்ரொஃபஸரை பார்க்க போயிருக்கார் இல்லையா, அந்த ப்ரொஃபஸர் தான் இந்த ஆர்டரே கொடுத்ததா. ஏன்னா அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே வந்து ப்ரொஃபஸர் கிட்ட தன்னோட ஃபேமிலியை பற்றி சத்யா சொல்லியிருக்காரு. அதனால் உங்கள் அக்கா டெக்கரேஷன் ஒர்க் தானே பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் மீனா பண்ண டெக்கரேஷன் எல்லாமே சின்ன சின்னதாக ஏதோ ஒரு பார்ட் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை அந்த ஹோல் மண்டபத்தை, அந்த ஹோல் ஹாலே நீங்கள் தான் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னதும் ஒரு பெரிய ஆர்டர் இது. அதுவும் பெரிய மண்டபம்னு, அதுவும் பயங்கர ஷாக்காக அந்த எக்ஸைட்மெண்ட் நம்ம மீனாக்கு. ஐயோ இவ்வளோ பெருசாக, டே சத்யா ரொம்ப தேங்க்ஸ் டே அப்படின்போது, அக்கா எனக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்க, நானும் சீதாவும் படிக்கணுன்றதுக்காக தான் நீ உன் படிப்பை விட்டு, இல்லைன்னா நீ எப்படியோ வந்திருப்ப, நீ எங்களுக்காக இவ்வளோ பண்ணும்போது நான் உனக்காக பண்ண மாட்டேனக்கா அப்படின்போது மாமாக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டில் மீனா வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அப்படியே இப்போவே டெக்கரேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம படித்தாதான் முன்னேறணும்னு கிடையாது, கைத்தொழில் நம்மளோட ஒரு சுய திறமை இருக்கணும். அந்த திறமை நம்ம மேலே கொண்டு வரும்ன்றதுக்கு மீனா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்காங்க. ஸோ போய் யோசிக்கிறாங்க என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ்லாம் போட்டு வரைஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம முத்துவும் வராரு. முத்து ஆக்சுவலி கொஞ்சம் டிரைவிங்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வராரு. ஆனால் சொல்கிறாரு, என்னது இது வெளியே இருக்கிற நிலாவை விட இன்றைக்கி என் மீனாவோட முகம் பளிச்சுன்னு இருக்கே, என்ன விஷயம் அப்படின்போது, எங்க ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குங்க, கல்யாண ஆர்டர் அப்படின்போது, ஆமாம் நீ எப்போதுமே எடுப்பது என்னன்போது எப்போதுமே சின்ன சின்ன பார்ட்டு தான் எடுப்போம், ஆனால் இந்த தடவை ஒரு பெரிய ஆர்டர், பெரிய மண்டபத்தில் ஃபுல் டெக்கரேஷன் நம்ம தான் அப்படின்போது, சூப்பர் நம்மளா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செலவாகுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவர் வெறும் அட்வான்ஸ் கொடுத்தது 20,000 ரூபா தான். இன்னும் 70,000 ரூபா இவங்க கையிலேருந்து போட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஐயோ காசுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. வட்டிக்கு வாங்கலாமா அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. பட் மீனா சொல்கிறாங்க, வட்டிக்கு வாங்கினா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க, நம்ம வேணா ரவி ஸ்ருதி கிட்ட கேட்டு பார்ப்போமா அப்படின்றாங்க. பட் முத்து யோசிக்கிறாரு, சொந்த வீட்டுக்குள்ளேயே வாங்கலாமா, அது எப்படி போகும், மனோஜ் அது அவன் திருட்டு பையன் நம்மகிட்டேருந்து வாங்குவான், ஆனால் நான் ரவிக்கிட்ட இது வரைக்கும் கேட்டதில்லைன்னு போது, சரி நான் ஸ்ருதி கிட்ட கேட்குறேனே அப்படின்னு மீனா சொல்லும்போது, இல்லை அந்த பொண்ணுட்டு நீ தனியாலாம் கேட்க வேண்டாம், நம்ம ரெண்டு சேர்ந்தே கேட்போம் அப்படின்னு பேசுகிறாங்க. சரி ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு வந்து இதை பற்றி பேசலாம் அப்படின்றாங்க. அடுத்த சீனில் நம்மளோட ரவி அண்ட் ஸ்ருதியை காமிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஏதோ படம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் ஸ்ருதிக்கு அந்த படம் பிடிக்கலையா, ஒரே ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கான், அவருக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டே எனக்கு பிடிக்கலடா மூடி வைடான் போது, ஏமா உனக்கு பிடிச்சா நான் அதை பார்க்கணும், உனக்கு பிடிக்கல நான் பார்க்கக்கூடாதா, எனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்ன நீயே இது ஒரே சண்டையாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு போது உன்னோட டேஸ்ட்டு தகுந்த மாதிரி தான் நான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி 2 பேர் எப்போதும் போல் டாம் அண்ட் ஜெரி மாதிரி கடிச்சிக்கிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.